பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். நேற்று விஜய் கரூரில் பேசிட்டு போனது பற்றி பத்திரிகையாளர் புன்னை உழவன், பத்திரிகையாளர் தராசு ஷியாம்னு 2 பேட்டி நேற்று போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய விஷயங்கள் பேச முடிந்தது. நேரத்தின் காரணமாக பல விஷயங்களை பேச முடியல. அதை தாண்டி அவருடைய பேச்சை திரும்பவும் கேட்கும்போது இன்னும் சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியத்தை அல்லது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. என்னென்னலாம் இருக்குது? ஒரு பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர் தாவேகா அரசு எங்களை அழைத்து பேசியது, அவர்கள் பேசியது மகிழ்ச்சியை தந்தது, உடனே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய் பேச்சில் லஞ்சம் கேட்பார்கள், ஆனால் கொடுக்காதீர்கள், கேட்டால் இது எங்க அண்ணன் அரசு, எங்க மாமா அரசு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் காவல்துறையை ஒட்டுமொத்தமாக குற்றம் சுமத்துகிறார். இதெல்லாம் தாண்டி இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த 3 விஷயங்களையும் ஒரு புள்ளி இணைக்குது. அது என்ன அப்படின்றத பேசும்போது நாம் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த இந்த கரூரில் அவர் பேசின அந்த பேச்சுக்கு பிறகு ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்ன அப்டேட்னா, கரூரில் தான் இவர் போய் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். நேற்று அவருடைய எம்எல்ஏ, கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம்எல்ஏ விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இவரும் கரூர் இடைத்தேர்தலில் தாவேக்காவை வெற்றி பெற செய்யுங்கள்னு சொல்லி இவரும் பிரச்சாரம் பண்ணார். அந்த பிரச்சாரம் பண்ணி முடித்த கையோட சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கரூரில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். கரூரில் மட்டுமல்ல, பல்வேறு தொகுதிகளில் எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எலெக்ஷன் பெட்டிஷன்னா என்ன அப்படின்னா, பொதுவாக என்னுடைய உரிமை ஏதோ ஒன்று பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நான் நீதிமன்றத்தை எப்படி அணுகலாம்னா ரிட் பெட்டிஷன் மூலமாக அணுகலாம். அல்லது பொது நலன் சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. உதாரணத்திற்கு இப்போ விஜய் கரூர்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகள் கொடுத்திருக்கிறார். இது சரியா தவறா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா அப்போ பொது நல வழக்கு தொடரலாம். இது ஒரு வகை இருக்கு. இல்லை அப்படின்னா மாவட்ட கிழமை நீதிமன்றங்கள்ல என்னுடைய உரிமை சார்ந்து ஒரிஜினல் சூட்டு பல்வேறு நீதிமன்றங்கள்ல வெவ்வேறு இதெல்லாம் இருக்கும். அப்போ எலெக்ஷன்ல என்னுடைய தேர்தலில் நான் வெற்றி பெற்றது தோல்வி அடைந்தது சரியா தவறா? இப்போ நான் ஒரு எலெக்ஷன்ல போட்டியிடுறேன், அந்த போட்டியிட்டதுல நான் தோல்வி அடைந்திருக்கிறேன், ஆனால் வெற்றி பெற்றவனுடைய தகுதிப்பாடில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. உதாரணத்திற்கு அவங்க எலெக்ஷன்ல நிற்கும் போதே வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே பல்வேறு கட்சி பிரதிநிதிகளும் அந்த வெற்றி பெற்ற வேட்பாளருடைய வேட்புமனுவில் உண்மை மறைக்கப்பட்டிருப்பதாகவோ அல்லது தவறான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவோ சொன்னாங்கன்னா அதன் மீது உரிய விசாரணை நடத்தணும். அப்படி அவர் தான் விஜய் தன்னுடைய எலெக்ஷன் பெட்டிஷன்ல கேஸை மறைச்சு அதற்கு பிறகு மாற்றி தாக்கல் செய்தார். இதை முதல்ல நம்ம தான் பேரலையில் பிரேக் பண்ணி பேசணும். அதற்கு பிறகு பல இடங்கள்லேயும் அது பேசப்பட்டது. விஜய் அதற்கப்புறம் வேட்புமனு மாற்றி தாக்கல் செய்தார். அதுலேயும் சொத்து விவரங்களை மறைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட ஆர்டி சேகர் தாக்கல் செய்திருக்கிறார். இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொருவர் தங்களுடைய மனுவை எப்படி தாக்கல் செய்வாங்கன்னா அதுக்கு பேர் எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னு பேர். அந்த எலெக்ஷன் பெட்டிஷன்ல தான் பல பேர் இப்போ கேஸ் போட்டிருக்கிறதுனால அந்த எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் பெட்டிஷன் போடப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இடைத்தேர்தல் நடத்த தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏன் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? எலெக்ஷன் பெட்டிஷனை விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நடத்தலாமா? இல்லை. இந்த எலெக்ஷன் பெட்டிஷனை உயர்நீதிமன்றம் எப்படி கருதுதுன்னா, ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு, அந்த ஜெயிச்சவருடைய வெற்றியின் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அந்த சந்தேகத்தை இப்போது நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கிடையில அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கரின் வெற்றியின் மீது சந்தேகம், அதனால் அவருக்கு எதிராக எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. வெவ்வேறு காரணங்களுக்காக தாவேகா அரசு அணுகியதால் அவர் ராஜினாமா செய்து விட்டார். இப்ப என்ன செய்ய போறாங்க? அவரே திரும்பவும் போட்டியிட்டு ஜெயிச்சாருன்னா அந்த வெற்றி செல்லுமா செல்லாதா?
அப்போ முதல்ல இதை முடிக்கணும். மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் திடீர்னு அவர் பாட்டுக்கு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு, அங்கே எலெக்ஷனை திரும்ப நடத்துவோம், அங்கே வேற ஒருத்தர் ஜெயிப்பாரு. அப்போ இந்த கேஸுடைய மதிப்பு என்ன, இந்த எலெக்ஷன் பெட்டிஷனுடைய வேல்யூ என்ன? அதெல்லாம் கேள்வி எழுப்பி அது விரிவான பேட்டியும் வந்து பேரலையில் வெளியாகும். அதில் பாருங்க. இப்போ கரூர்ல இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது செய்தி நம்பர் 1. பேக் டு நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம்னு வருவோம். நம்ம எங்க பேசிட்டு இருந்தோம்னா, விஜயனுடைய பேச்சுல இருந்த சில முக்கிய புள்ளிகளும் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசிய பேச்சும். எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசின அந்த கிளிப்பிங் இருக்கு. அந்த கிளிப்பிங்கை வந்து எல்லாருமே ஒரு தடவை கேட்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான பேச்சு அவர் பேசி. சமரசமாகும்னு எதிர்பார்த்தோம், இல்ல. விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. அதிமுக சமரசமாகும்னு எதிர்பார்த்தோம், நடக்கல. விஜய் தலைமையிலான அரசு எங்க கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. நல்லா கவனிங்க. அரசாங்கம் தங்களை அணுகியது என்று தெரிவிக்கிறார். பிடிச்சிருந்தது வந்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசு உங்களை எதற்காக அணுகியது, உங்களுக்கு எது பிடித்திருந்தது, எதனால் நீங்க வந்தீங்க? இந்த 3ஐயும் இணைக்கிற புள்ளி என்னன்னு நான் சொல்லவா? சோஃபா. இந்த 3க்கு நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு சோஃபா தான். அந்த சோஃபா தான் இந்த 3ஐயும் தீர்மானிக்குது. அரசு அணுகியது, பிடித்திருந்தது, வந்து விட்டோம், அவ்வளவுதான். யாரு? கூட்டு பேட்டி. எம்ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் எங்க மாமல்லபுரத்திலே பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறை? இதை எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க போகிறோம்? இது குதிரை பேரம் இல்லையா? இதற்கு கூட்டணி கட்சிகள் என்ன சொல்ல போகிறார்கள்? இதெல்லாம் வெளிப்படையாக நாம் முன்வைக்கின்ற கேள்விகள். அடுத்த விஷயம், விஜய் பேசின பேச்சில் இருந்தது, காவல்துறை தான் குற்றத்தில் ஈடுபட்டார்கள், குற்றத்தின் கருவி காவல்துறை தான் அப்படின்றத, போலீஸ் வர் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் திஸ் கிரைம் அப்படின்றத விஜய் வந்து பேசுகிறார். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதற்கிடையில விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே கரூர் தொடர்பான உயரதிகாரிகள் பலரும் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். அப்படி இடமாற்றம் செய்யப்பட்ட போது டிரான்ஸ்பர் மட்டும்தான் ஆர்டர் வந்ததே தவிர டிரான்ஸ்பருக்கான காரணங்கள் ஆர்டர்ல மென்ஷன் ஆகல. அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு தெரிந்து நீங்க அந்த அதிகாரிகளை மாத்திட்டீங்களா? இப்போ சிபிஐயிடம் இதை சமர்ப்பித்தீர்களா? அது நேற்று புன்னைவுலகனும் நம்முடைய நேர்காணலிலேயே கேள்வியாக முன்வைத்திருந்தார். உங்களுக்கு போலீஸ் தரப்பில் குற்றம் நடந்ததாக சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதை அந்த காவல்துறை அதிகாரிகளோடு பேசி அல்லது உரிய உயரதிகாரிகளோடு பேசி சிபிஐயிடம் அந்த நீதிபதி தலைமையிலான ஆணையத்திடம் நீங்க போய் தனியா வந்து முறையிட்டு இருக்கணும், ஆதாரங்களை கொடுத்திருக்கணும். வழக்கினுடைய முக்கியமான ஆதாரங்களை நீங்க சமர்ப்பிக்காம இருந்திருக்கீங்களா? அப்ப இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமா மாத்துறாங்க. ஆனா இதுலயும் நாம கவனிக்காம விடுறது ஒண்ணு இருக்கு. என்னது? தன்னுடைய சொந்த காவல்துறையே அவர் குற்றவாளியாக முன்னிறுத்துகிறார். அது எப்படி முடியும்? அவருடைய டிபார்ட்மெண்ட்டையே அவர் குற்றவாளின்னு சொல்றாரு. அப்ப இது எப்படி உண்மையை ஒப்புக்கொள்வது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? எனக்கு தெரியல. ஏன்னா அன்றைக்கு டேவிட்சன் தேவாசீர்வாதம் உள்ளிட்டவர்கள்லாம் பேட்டி கொடுக்கும்போது அண்ணன் ஷபீர் அகமது உள்ளிட்டவர்கள் கூட பேட்டியில சொல்லியிருந்தாங்க, போலீஸ் இன்ஸ்ட்ரக்டட், போலீஸே பேசினாங்க. அப்போ வந்து பலர் என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி சார், விஜய்கிட்ட டிஎஸ்பிலாம் பேசினா சரியா வருமா? டிஜிபி பேசணும், அப்போதான் சரியா வரும். ஏன் சீஃப் செக்ரட்டரி பேசணும், கேபினட் செக்ரட்டரி, பார்லிமெண்ட் கேபினட் செக்ரட்டரி பேசணும், டொனால்டு ட்ரம்ப் பேசணும், ரஷ்ய அதிபர் புத்தின் பேசணும், யாரெல்லாம் பேசணும் அப்படின்னு நம்ம அப்பவே வீடியோ போட்டிருந்தோம். அடுத்து விஜய் ஒன்று பேசுறாரு, லஞ்சம் ஒழிஞ்சு போச்சு, எல்லா பேரும் போய் பாருங்க, எல்லா அலுவலகங்களையும் போய் பாருங்க, அங்கெல்லாம் வந்து லஞ்சம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, வேலையெல்லாம் சும்மா டக்கு 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 நடக்குது. நான் என்னுடைய நண்பர் புதுக்கோட்டையில் இருக்கிறவர்கிட்ட பேசினேன். அங்க லஞ்சம் பெற்று பத்திரப்பதிவு நடப்பதாக குற்றச்சாட்டுகளை சிலர் தெரிவிக்கிறார்கள். அது நம்ம சோர்சஸ் மூலமா நமக்கு கிடைக்கிற தகவல். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவம் இந்த அரசு அலுவலகங்கள்ல இருக்கு. அப்ப தொடருதுன்னு சிலர் சொல்றாங்க, தொடரலன்னு சிலர் சொல்றாங்க. அப்போ தொடருது அப்படின்ற இடத்துலதான் விஜய் என்ன சொல்றாருன்னா, சிலர் கேட்பாங்க, ஆனா நீங்க கொடுக்காதீங்க, கேட்டா இது எங்க அண்ணன் ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்றாரு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், நான் வந்து வாரிசு சான்றிதழ் கேட்டு போய் அரசு அலுவலகத்துல நிக்கிறேன்.
ஒரு 500 1000 அந்த தலையாரியோ அந்த விஏஓவோ எதிர்பார்த்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல சார் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க. என்ன லஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு இவர் கேட்டால், நான் லஞ்சம்லாம் கேட்கலையே, உரிய ஆவணங்களை ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கில் போட்டுருவாங்க. இப்போ அந்த இடத்துல இது எங்கள் அண்ணன் அரசு, இது எங்கள் மாமா அரசு, இது எங்கள் கிழவனார் அரசு அப்படின்னு போய் உறவு முறை சொல்லி அங்கே பேசினா என்ன நடக்கும்? வேலை நடக்காது. இதை எடுத்துட்டு போய் உங்க தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏட்ட பேசணும்னா அவங்க தான் டயர் ஆராய்ச்சியில் இருக்கிறாங்களே. அவங்க டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் பண்ண வேண்டியதெல்லாம் இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, டயர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மேனேஜர் தான் மாஸ் பண்ணி விட்டாப்புல. ஓ சரி சரி, நீ கான்ட்ராக்ட் எங்க சார் எடுத்துறீங்க? கான்ட்ராக்ட் இப்படி தான் எடுத்து நீங்க ஓகே பண்ணி எடுத்துறீங்கன்னா கண்டில கண்ணாடி இல்ல சார். நீ கான்ட்ராக்ட் பத்தி பேசாதீங்க சார். அப்படி வேணும்னா மேல அதிகாரி இருப்பாங்க சார், ஆபீசர்ல அவங்கள கேட்டுவாங்க சார். சரி 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 சார், நீங்க வேணும்னா வேற எங்கேயாவது பாத்துக்கங்க சார். இங்க இதுதான் சார் டயரு, எங்கிட்ட நீங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எஃப்சில தான் சார் இதெல்லாம் கேட்கணும், நீங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு தேவையில்லை சார், நான் கிளம்புறேன் சார், வண்டி எடுத்துட்டு போப்பா அப்படின்ட்டாப்புல. இவர் நான் எம்எல்ஏ பேசுறேன், நீங்க யாரானாலும் இருக்கு சார் டாப்ல. இது ஒரு பக்கம். இப்போ இந்த தன்னுடைய துறைக்கு கீழேயே இப்ப அரசாங்கம் இவர் தான் நடத்துறாரு, இவருக்கு கீழே தான் இந்த அரசு அலுவலகங்கள்லாம் இருக்கு. இந்த அலுவலகங்கள்ல இவரை மீறி ஒரு லஞ்சம் வாங்கப்படுது அப்படின்னா எப்படி? இவர் தான் என்ன சொன்னாரு, லீக்கேஜஸ். இந்த லஞ்சத்துக்கு இவங்க டெக்னிக்கலா சொல்ற பேர் லீக்கேஜஸ். இந்த லீக்கேஜஸ் எல்லாம் எங்க போகுதுன்னு சொன்னாரு, பார்ட்டி ஃபண்டா மற்ற கட்சிகளுக்கு போகுதுன்னாரு. அப்ப இப்போ லஞ்சம் வாங்குறாங்கன்னு நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டீங்கல்ல, இந்த பார்ட்டி ஃபண்ட் யாருக்கு போகுது? தாவேகா மாவட்ட செயலாளருக்கு போதா, அல்லது அமைச்சர்களுக்கு போதா, அல்லது எம்எல்ஏக்களுக்கு போதா, அல்லது நேரம் உங்க வீட்டுக்கு வருதா? எப்படி வாங்கப்படுது? இந்த பார்ட்டி ஃபண்டை எப்படி கலெக்ட் பண்றீங்க? பதில் சொல்லுங்க சார். டிவிஎஸ்சி உங்க கையில இருக்கு, எல்லா அரசு அலுவலகங்களும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, பள்ளிக்கூடம் முதற்கொண்டு ஆய்வுக்கு போறீங்க. அப்போ எல்லா இடங்கள்லையும் 360 டிகிரி சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுங்க. எது நடந்தாலும் சிசிடிவி முன்னிலை தான் நடக்கணும்னு சொல்லுங்க. கடந்த கால பல முறை நாம கடந்த காலங்கள்ல 2016 இருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சிசிடிவியை வைக்கணும், வச்சாலும் ஆன்ல வைக்கணும், ஆன்ல வச்சாலும் ஸ்டோரேஜ் 90 நாளைக்கு வைக்கணும்ன்றதெல்லாம் தொடர்ந்து முன்வைக்கிறோம். ஆனாலும் பல இடங்கள்ல சிசிடிவி ஆஃப் ஆகி தான் கிடக்கு. அப்போ அந்த மாதிரி கண்காணிப்புகளை ஆன் பண்ணுங்க. அப்புறம் இவர் தான் இடையில இந்த கல்வித்துறையில அந்த ஆள், அவர் பேர் நந்தகுமார், பாஜகவினுடைய கல்வியாளர் பிரிவு தலைவர். அவர் தனியார் பள்ளிகளுடைய சங்கத்தின் செயலாளர்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள பவுஸ் காட்டிக்கிட்டு அவர் என்ன பேசினாருன்னா, இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டு இதெல்லாம் எதுவும் இல்லை, லஞ்சமே இல்லாமல் எல்லாத்தையும் ஒழிச்சு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினார். அப்படி பேசினவரை பற்றி இந்த ஏபிபி நாடுல இருக்கு பாருங்க, போலி அரசு முத்திரையை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் கையெழுத்தை போட்டு பள்ளிக்கான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தனியார் பள்ளி கூட்டமைப்பு தலைவர் நந்தகுமார் மீது நீதிமன்றத்தில் வழக்கு. பம்மல் ஏகாம்பரம் தெருவில் உள்ள தனியார் பள்ளிக்கான அங்கீகாரமும் ஏமாற்றி வாங்கப்பட்டதாக புகார். இதை பத்தி நம்ம வாய்ஸ் ஓவரும் போட்டிருக்கோம். அறநிலையத்துறையில ஆர்டிஐ பெறப்பட்டிருக்கிறது. அறநிலையத்துறையில என்ன ஆர்டிஐ பெறப்பட்டிருக்கிறது அப்படின்றத இப்ப காட்டுறேன், டிஸ்பிளேல பாருங்க. திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு சொந்தமான இந்த ஆவணம் பம்மல் சார்பதி வகத்தில் பரம்பரை அறங்காவலர் பழனிவேல் என்பவரால் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆணையரால் வழங்கப்பட்டுள்ள சான்றின் நகல் கிடைக்குமா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறது. அதுல மேல பாத்தீங்க அப்படின்னா, பிரம்மோற்சவ கட்டளை பம்மல் சென்னை புலையன் செண்டு நிலம் ஆண்டுகளுக்கான 29 ஆண்டுகளுக்கான வாடகை ஒப்பந்த பத்திரம். இது ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த அறக்கட்டளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த இவங்களுடைய ட்ரஸ்டுக்கு. அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, அனுமதி எதுவும் வழங்கப்படவில்லை, துறை அனுமதி இல்லாமல் வழங்கப்பட்டுள்ளது என்று 2 பதில்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடமே மோசடி செய்து பெறப்பட்ட இடமா என்ற சந்தேகங்களை அந்த வழக்கு தாக்கல் செய்தவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறது அப்படின்னா, நீதிபதி GK இளந்தரையன் அவர்களுடைய அமர்வுல சுரேஷ் பாபு போட்ட இந்த பெட்டிஷன் வந்த போது, ஆன் ரெசிப்ட் ஆஃப் சச் கம்ப்ளைண்ட் the second respondent inspector of police is directed to conduct enquiry and disposed the same within a period of 2 weeks from the date of receipt of this
காப்பி ஆஃப் த ஆர்டர், அதாவது இந்த ஆர்டர் பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட உடனே கம்ப்ளைண்ட் எடுத்து 2 வாரத்துக்குள்ள விசாரணை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு பக்கம் இது லஞ்சம் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் தனக்கு லஞ்சம் இல்லாமல் தன்னுடைய பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கு அனுமதி கிடைத்து விட்டதா சொன்னார்ல, அந்த அனுமதி கிடைப்பதற்கு இவர் தாக்கல் செய்த எல்லாமே பொய் பத்திரம். அந்த லேண்டு திருட்டு லேண்டு, அந்த பத்திரம் பொய் பத்திரம், அந்த பதிவு பொய் பதிவு, என்ஓசி பொய்யான என்ஓசி, முத்திரை பொய். இது மிகப்பெரிய மோசடி. இவர் மீது என்ன நடவடிக்கை? இப்ப என்னன்னா சிலர் கேட்பாங்க, கொடுக்காதீங்க, உங்க அண்ணன், இப்ப நந்தகுமார் அதான் சொன்னாரா, இது எங்க அண்ணன் ஆட்சி அப்படின்னு சொல்லிதான் இதை வாங்கினாரா போலியான டாக்குமெண்ட்ஸ் வச்சு. அப்புறம் நேத்து புஷியானதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு துறையில 30 நிமிஷத்துல ஒரு டெண்டர் கால்ஃபார் பண்ணீங்களாமே, எப்படி எப்படி சார் 30 நிமிஷத்துல எப்படி சார் ஒரு டெண்டரை போட முடியும் அப்படின்னு நீங்க தானே சார் கேட்டீங்க. இப்ப நீங்களே போடுறீங்களே எப்படி கன்னியாகுமரியில. அப்போ இதுலயும் நாம கவனிக்க தவறுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் தனக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸை ஓன் பண்ணிக்க மாட்டார். இது என்னுடைய காவல்துறை அப்படின்ற சென்ஸ் அவர்கிட்ட இல்லை. இது எனக்கு கீழே இருக்கிற அலுவலகங்கள், இந்த அலுவலகங்கள்ல குற்றம் நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் சங்கடப்படாதீர்கள், உங்களுக்கு சிரமம் இருக்காது அப்படின்னு சொல்ல வேண்டியவர் அங்க யாராவது கேட்டான்னா எங்க அண்ணன் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸை கைவிடுகிறார். இன்னொரு பக்கம் இந்த அரசு எம்ஆர் விஜயபாஸ்கரை போய் பார்த்து நீங்க எங்க கட்சிக்கு வாங்கன்னு கேட்டதாகவும் அது பிடிச்சிருந்ததாகவும் இவர் வந்ததாகவும் சொல்றாரு. இங்க என்ன கைவிடப்படுது அப்படின்னா, அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ரூல் ஆஃப் லா கைவிடப்படுகிறது, இந்த சட்டசபையினுடைய மரபு கைவிடப்படுகிறது. அப்போ விஜய் இந்த நிறுவனங்கள் எதன் மீதும் பற்று கொண்டவர் அல்லாதவராக, அதாவது இது எதன் மீதும் பற்றில்லாதவராக தன்னை காட்டிக் கொள்ளுகிறார். இந்த எதில் நடக்கக்கூடியதற்கும் நான் பொறுப்பு அல்ல, ஏனென்றால் நான் புதியவன், இதுவெல்லாம் ஏதேதோ நடந்திருக்கிறது, இதெல்லாம் சீழ்பிடித்து இருப்பவை, இதெல்லாம் மோசமானவை, இதுல குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும், என்னை கேட்காதீங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. இது பொறுப்பற்ற தன்மை என்பது ஒன்று. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தன்னை ஒரு புரட்சி நாயகனாகவே அவர் காட்டிக்கொள்ள விரும்புகிறார். எப்படி? அவர் பாருப்பா, தனக்கு கீழே நடக்கிற நிறுவனங்கள்ல நடக்கிற ஊழலை சமாளிக்கிறதுக்காக எப்படிலாம் போராடுறாரு அப்படின்ற ஒரு நாயக பிம்பத்தை கட்டமைத்துக் கொள்வதற்காகவும், நமக்கு தான்ப்பா பொறுப்பு இருக்கு, நம்ம அண்ணன் ஆட்சிப்பா, அவர் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறாருப்பா அப்படின்னு ஒரு விஜிலாண்டிசத்தை தூண்டு விடுவதாகவும், விஜிலன்ஸ் டீம் பண்ண வேண்டியதை விஜிலாண்டிஸை பண்ண வைக்கிறாரு, விசிலாண்டிகளை பண்ண வைக்கிறார். இது எப்படிப்பட்டது? இந்த நிறுவனங்கள் எதன் மீதும் நம்பிக்கை இல்லாதவராக மட்டுமல்ல, அந்த நிறுவனங்களுடைய மதிப்பின் மீது நம்பிக்கையற்றவராக இருக்கிறார். இப்போ ஒரு பத்திரப்பதிவுத்துறை இருக்கிறது, அந்த பத்திரப்பதிவுத்துறையில ஊழல் நடைபெறுகிறது அப்படின்றாருன்னா, அந்த ஊழலை கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குன்னு அவரே தானே சொன்னாரு. எப்ப? தேர்தலுக்கு முன்னாடி. வந்ததுக்கு அப்புறம் வாங்கினா என் பேரை சொல்லிருங்க. எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு ஐஜியை தெரியும், ஐஜிக்கு அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னு விவேக் காமெடி ஒன்று வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க லோக்கல்ல இருக்கிற தாசில்தார்கிட்ட போய் பார் இது எங்க அண்ணன் ஆட்சி அப்படின்னு சொன்னா, ஓஹோ அப்படியா, சரி நீ வீட்டுக்கு போ, நோட்டீஸ் வரும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, லோக்கல்ல கான்ஃபிளிக்டை கிரியேட் பண்ணும். இந்த லோக்கல் கான்ஃபிளிக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, லோக்கல் டென்ஷனா மாறும். இந்த லோக்கல் டென்ஷன் என்னவா மாறும் அப்படின்னா, நாளைக்கு வில்லங்கமான பிரச்சனைகளா மாறும். இந்த பிரச்சனைகள் உருவாகும் போது அங்க யார் வளருவான்னா, இந்துத்துவா வளரும், சங்கிகள் வளருவான், அல்லது உண்மையான பிரச்சனைகளில் இருந்து நாம் விலக்கி வைக்கப்படுவோம். இதை தான் விஜய் விரும்புகிறாரா? நிறுவனங்களின் மீது நம்பிக்கை இல்லாத தன்மை அவருக்கு மட்டுமல்ல, இந்த நிறுவனங்களை நம்பாதீங்க என்ற தோற்றத்தை மக்களுக்கு ஏற்படுத்துகிறார் அவர். நீங்க காவல்துறையில குறைபாடுகள் இருக்கு, ஆனா அந்த காவல்துறையிடம் தானே நாம போய் முறையிட்டு நாம இதை திருத்தணுன்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம். நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துவது என்பது வேறு ஒரு நல்ல அமைப்பு முறையை உருவாக்கி தருகிறாரா? இது எல்லாமே முதலாளித்துவ கட்டமைப்பு. இதையெல்லாம் அடித்து நொறுக்கி விட்டு நாம் ஒரு புதிய அமைப்பு முறையை, ஒரு புதிய கட்டுமானத்தை நாம் உருவாக்க போறோம், அடிக்கட்டுமானத்தை அசைச்சு பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட ஏதாவது புரட்சிகரமான கருத்து இருக்கிறா? அதெல்லாம் ஒரு குப்பையும் கிடையாது. அப்படி சொல்லக்கூடாதுல்ல. இப்பதான் சிஎம்ஏ பேச ஆரம்பிச்சிட்டாரு, அப்படியெல்லாம் ஒரு கிடையாது. என்ன ஜோசப் விஜய் சார், இனிமேல் சட்டமன்றத்துக்கு இப்படித்தான், நாங்கள் சட்டமன்ற வாசலுக்கு அங்கே காவலர்கள் இருப்பாங்கல்ல,
அவங்க என்னப்பா எதுக்குப்பா உள்ள போறீங்க அப்படின்னு கேட்டாருன்னா அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம். டிபேட்டுக்கு வர்ற உங்க ஆட்கள்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம். இனிமேல் அவங்க எங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அதெல்லாம் ஒரு உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் போடா வாடான்னு தான் பேசுவோம். சரிதானே உங்களுக்கு? ஏன்னா நீங்க முதலமைச்சர், நீங்களே இதெல்லாம் ஊக்குவிக்கிறீங்க அப்படிங்கும் போது நாங்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வர்களை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். நல்ல விதத்துலையும் சரி, கெட்ட விதத்துலையும் சரி. நல்ல விதத்தில் எப்படியெல்லாம் இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதல்வர்களாக இருப்பவர்கள் கண்ணியத்துக்குரிய வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துவார்கள். அதெல்லாம் நாங்கள் ரொம்ப இன்ஸ்பயரான விஷயங்கள். ஒரு சட்ட ஒழுங்கு விவகாரம் வருது அப்படின்னா அதன் மீது உறுதியான நடவடிக்கை எடுப்பார்கள். இதெல்லாம் அவங்கள பார்த்து கற்றுக்கொண்ட விஷயங்கள். இப்போ முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தார். எந்த தலைவரும் இப்படி தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். இதெல்லாம் நாங்க தலைவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. இப்போ அண்ணாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆனோம். எப்படி? அவருடைய பேச்சால், அவருடைய மொழிநடையால், அவருடைய கருத்தால். தந்தை பெரியார் அவருடைய கருத்தால். அந்த கருத்துக்களை நாமளும் பேசணும்னு ஆசைப்பட்டோம். அண்ணாவை பார்த்து ஆசைப்பட்டோம், கலைஞரை பார்த்து ஆசைப்பட்டோம். ஏன் எம்ஜிஆரை பார்த்து சிலர் அவரை போலவே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஜெயலலிதாவை பார்த்து அவருடைய அந்த உறுதித்தன்மையை பலரும் ரசித்தார்கள். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு ரசிக்கிறது. உங்கள்ட்ட ரசிக்கத்தக்கதாக தொண்டர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இப்படிதான் சொல்றீங்க. அது என்ன சார் இப்படி கோடு கோடு போட்டு நிப்பாட்டுறீங்க ஒவ்வொரு தடவையும்? ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இது என்ன முதலமைச்சர் பேசுற பேச்சா? இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு. இதே மாதிரி போய் சட்டமன்றத்தில் சபாநாயகர் முன்னாடி சபாநாயகர்கிட்ட எந்திரிச்சு, தலைவர் அவர்களே நான் ஒரு டேஷும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரை பார்த்து சொல்லுங்க. மோடிட்ட போய் சொல்லுங்க சார், ஒரு தமிழ்நாட்டில் உங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். மோடிட்ட நேரடியாக போய் சொல்லுங்க. ஏங்க, திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்தை திரையிடாம தடுத்து நிறுத்துறாங்க, போலீஸ் கூட சேர்ந்து சதி பண்ணியிருக்கான்ற சந்தேகம் எழுந்திருக்குது. உங்களுக்கு தான் இந்துத்துவவாதிகளை பற்றி ஒரு தெரியாதுல்ல, ரைட்? இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய நிறுவனங்களின் மீது நம்பிக்கையை இழக்க வைத்து எனக்கு ஒரு டேஷும் தெரியாது அப்படின்ற வகையில் கடந்து போறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஜனநாயகத்தின் மீதான பற்றுதல் இல்லாமல் செய்வது. தமிழ்நாடு ஏன் இன்னமும் அமைதியான மாநிலமாக இருக்கிறது என்றால், இங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சட்டமன்றம் எனக்கான சட்டமன்றம் என்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு இருக்கிறது. ஏன்? இந்த சட்டமன்றம் என்னுடைய சுயமரியாதையை உறுதிப்படுத்துது. இந்த சட்டமன்றம் தான் இந்தியாவில் வேற எங்கும் இல்லாத அளவுக்கான கல்வி கட்டமைப்பை எனக்கு கொடுத்தது. இந்த சட்டமன்றம் தான் இந்தியாவில் வேற எங்கும் இல்லாத பொது சுகாதார கட்டமைப்பை எனக்கு உருவாக்கி தந்தது. இந்த மருத்துவமனைகள் தான் இந்தியாவில் வேற எங்கும் பொது மருத்துவமனையில் இல்லாத அளவுக்கான நல்ல மருத்துவத்தை எனக்கு இலவசமாக கொண்டு கொடுத்தது. இங்க பள்ளிக்கூடங்கள், இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் தான் இந்தியாவில் வேற எங்கும் கிடைக்காத கல்வி இங்கு எங்களுக்கு கொடுத்தது. அப்ப இந்த நிறுவனங்களின் மீதெல்லாம் இந்த மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு 100 ஆண்டுகளாக தலைமுறையாக தலைவர்கள் உழைத்திருக்கிறார்கள். இந்த நிறுவனங்களுக்கு மதிப்பு கூட்டி இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு அந்த நிறுவனங்களின் மீதான நன்மதிப்பை அதிகரிக்க செய்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த நிறுவனங்களை நம்புங்கள், இந்த நிறுவனங்கள் ஒருபோதும் உங்களை கைவிடாது என்கின்ற ஒரு ஊக்கத்தை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்க என்ன செய்றீங்கன்னா, இந்த நிறுவனம் எதையுமே நம்பாத அப்படின்றீங்க. கல்லூரியை நம்பாத, பல்கலைக்கழகத்தை நம்பாத, அரசு அதிகாரிகளை நம்பாத, யாரையுமே நம்பாத, என்னை மட்டும் நம்பு அப்படின்னா, கடைசியா இப்படி என்னை மட்டும் நம்புங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஜெர்மனியில சொன்னார். அவர் யாருன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கிட்டத்தட்ட அதே பாணியில தான் இவருடைய அரசும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் விரிவாக இந்த நிறுவனங்களின் மீது நம்பிக்கை இழக்க வைத்தல், இது யார் செஞ்சாங்கன்னா மோடி தான் செஞ்சார். நாடாளுமன்றத்தின் மீது நம்பிக்கை இழப்போம், நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழப்போம். ஏன்? இந்த நீதிமன்றம் உங்களுக்கான தீர்ப்பை தராது, அங்கு போனால் நீதி கிடைக்காது என்ற அவநம்பிக்கையை உங்களிடம் விதைப்பார்கள். இந்த நாடாளுமன்றம் உங்கள் விவகாரங்களை பேசாது, உங்கள் உரிமைகளை பறிக்கும் என்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள். எதன் மீதும் நம்பிக்கை இல்லாமல் நாம் கடைசியில் என்ன ஆவோம்? ஒன்று நிற்கதியாக நடுரோட்டில் நிற்போம், அல்லது இவற்றுக்கு எதிராக ஜனநாயகமான முறைகளில் அல்லாமல் வேறு வகைகளிலான போராட்டங்களை நாம் முன்னெடுக்கலாம். அப்படி எடுப்பதைத்தான் இந்த மோடி அரசு விரும்புகிறது. ஏன்? அப்படி ஒன்று நடந்தால்
அவர்களை தேச துரோகிகளாக சித்தரித்து, இந்துத்துவ விரோதிகளாக சித்தரித்து, இந்து விரோதிகளாக சித்தரித்து, அவர்களை இன்னமும் பல ஆண்டுகள் இந்தியா தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி கொள்வார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை இன்னும் விரிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பேசுவோம். நன்றி.